ஹாய். இது என்னென்னா, குட்டி குட்டி பசங்களை வச்சுருக்கவங்களுக்காக சொல்ல வர்றது. குட்டி குட்டி பசங்க என்ன பண்ணாங்கன்னா, துருன்னு இருப்பாங்க. எப்போவுமே குழந்தைங்கனாக்கா கொஞ்சம் துருன்னு இருப்பாங்க. அந்த துருன்னு இருக்க பசங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அப்பப்போ நீங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுது, என்ன செய்யுது, எதுக்கு என்ன எங்கன்னா போகுதுங்களா வருதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டே இருங்க. குழந்தைங்கள கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. எப்போவுமே உங்களுடைய பார்வை குழந்தைங்க மேலேயே தான் இருக்கும். இது நம்மளை தொல்லை பண்ணா பரவாயில்லன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. தொல்லை பண்ணாலும் பரவாயில்ல, குழந்தைங்க உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுங்க என்ன விளையாடினாலும் சரி, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கொஞ்சம் உங்களுடைய கண் குழந்தைங்க மேலேயே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய வேலைக்கு போகிறவங்க கூட அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. அம்மா அப்பா கிட்டேருந்து அவங்க கண்டிப்பாக நல்லதாக பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, அம்மா அப்பா கிட்டலாம் இல்லை குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் பசங்களை கவனித்து பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள முக்கியமாக எங்கேயும் ஏதோ கையில் இருக்கிறத வாயில் போடாத மாதிரி இப்போ இருக்க பசங்களை பார்த்துக்கணுன்னா பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதுங்க. பசங்க அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கவனிப்பாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. பாய்.